بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் கடந்த 2 மாதங்களாக ரப்பிடத்தில் நாம் எந்த துஆவை செய்து கொண்டிருந்தோமோ இந்த ரமலானை பெற்றுக் கொள்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய நிறைவான பாக்கியங்களை பூரணமாக பெற்றுக் கொள்வதற்கும் பூரணமாக நோன்பு நோற்று இபாதத்துகளை செய்து அல்லாஹுவின் அருள் பெற்ற நாதாக்களும் அவனுடைய அன்பை பெற்ற நன்மக்களும் எப்படி இதை பேணுதலாக கழித்தார்களோ அப்படி சிறப்பான முறையில் கழிப்பதற்கான உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானா. நம்மிடத்தில் சிறந்த இஹ்லாஸான அமல்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்துல் பக்ராவினுடைய தொடக்கத்தில் அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கையின் வழிகாட்டல். அல்லாஹ் மனித சமூகத்திற்கு வாழ்க்கையினுடைய ஒரு சிறந்த வழிகாட்டலை சொல்லித் தருகிறான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் சமூக வாழ்வாகட்டும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனுடைய தனிப்பட்ட வாழ்வும் சிறக்கும், சமூகத்தினுடைய வாழ்வும் மேம்படும். சந்தேக பிராணியாக நாம் வாழவும் கூடாது, நம்மீது பிறரின் சந்தேக நிழல் விழும்படி நாம் ஆகிவிடக் கூடாது. நாமும் சந்தேக பிராணியா இருக்கக்கூடாது. நம்மீது பிறருடைய சந்தேகம் விழக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளும் அமைந்து விடக்கூடாது. அதனால்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபுவத்தை தொடங்குவதற்கு முன்னால் அவர்களுடைய நிலை என்னென்று சொன்னால் சாதிகுல் அமீன், மக்களிடத்திலே உண்மையாளர், நன்னம்பிக்கையாளர் என்று பெயர் வாங்கினார். சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர், அவரின் மீது எந்த சந்தேகம் அவர்கள் மீது இல்லை என்ற ஒரு அந்த முதலாவதான காரியத்தை அவர்கள் முன்னெடுத்தார். அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு அதன் வழி ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அருமையானவர்களே, எல்லா கூட்டத்தையும் சேர்த்து கேட்டார்களே, இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. அந்த எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாக சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக இல்லா சிதுகா, உண்மையை தவிர உங்கள் மீது நாங்கள் எந்த அனுபவத்தையும் படவில்லை என்று சொன்னார். அவர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே உண்மையாளராக சத்தியவானாக அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டதற்கு பின்னால் தான் நுபுவத்தினுடைய பணியை அல்லாஹ் தொடங்கும்படி ஆக்கி வைத்தான். அருள்மறையில் அல்லாஹ் கேட்கிறான், நாயகமே கேளுங்கள், லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி, 40 வருஷ காலம் உங்களோடு தானே வாழ்ந்திருக்கிறேன், என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே, அஃபலா தாகிலூன், நீங்கள் விளங்க வேண்டாமா? அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், எந்தாவது பொய் சொல்லி இருக்கிறேனா, மோசடி செய்திருக்கிறேனா, நீங்கள் சந்தேகப்படும்படியான ஒரு வாழ்வை நான் நடந்திருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா பரிசுத்த வாழ்க்கையை முன்வைக்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். எனவே மனிதர்களுக்குண்டான வழிகாட்டல் என்பது அடிப்படையானது. சந்தேகத்தின் காரணத்தினால் எத்தனை நட்புகள் முறிந்து போய்விட்டது, சந்தேகத்தின் காரணத்தினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து விட்டது, சந்தேகத்தின் காரணத்தினால் எத்தனையோ நல்ல தொடர்புகள், நண்பர்களுடைய நட்பு என்பது வீணாகிவிட்டது. சந்தேகத்தின் காரணத்தினால் தானே இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமா, இவர்கள் குர்ஆனுடைய நேரின் வழியில் சொல்வார்களா என்ற ஒரு சந்தேகத்தின் காரணத்தினால் தானே எத்தனையோ ஆலிம்களை சாலிஹீன்களை புறக்கணித்தோம். அதனாலே சந்தேகத்தினுடைய நிழல், சந்தேகத்தினுடைய பிராணியாக நாம் வாழவும் கூடாது. நம்மின் மீது பிறரின் சந்தேகம் விழும்படி நம்முடைய செயல்பாடும் அமைந்திருக்க கூடாது. அருமையானவர்களே, சந்தேகப்பட்டு உணர்ச்சி வேகத்திலே வாழ்நாளெல்லாம் வருத்தப்பட்டு நிற்கக்கூடிய எவ்வளவு நிகழ்வுகள். சமீபத்திலே பேப்பர்ல ஒரு செய்தியை படிச்சோம். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்து விட்டு வெளியிலே ஒரு வேலையாக சென்றிருக்கிறார். அந்த வீட்டிலே அவனால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு நாய், வெளியில இருந்து அவள் வருகின்ற நேரத்தில் அந்த நாயினுடைய வாயெல்லாம் ரத்தம் கொப்பளித்து நிற்கிறது. ஆகா, இந்த பிராணி தன்னுடைய அசல் குணத்தை காண்பித்து விட்டது போல் நம்முடைய பிள்ளையை கடித்து கொதறிவிட்டதோ யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுது என்று நினைத்து கொண்டு வந்த அந்த தண்ணீருடைய குடத்தை அந்த நாய் மீது போட்டு அதை சாகடித்து விட்டார். உள்ளே போய் பார்த்தால்தான் அந்த பிள்ளையை தீண்டுவதற்கு வந்த ஒரு நாகத்தை
ஒரு பாம்பை இந்த நாய் கடித்து கொதறி இருக்கிறது. ஆகா, நம்முடைய பிள்ளையை காப்பாற்றி இந்த நாய் அல்லவா நாம் சந்தேகப்பட்டு கொண்டு விட்டோம் என்று வாழ்நாளெல்லாம் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலை இருக்குமா இல்லையா? அதனாலே சந்தேகத்தினுடைய நிழல் அது ஆபத்தானது. சந்தேகத்தின் காரணத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்நாளெல்லாம் நாம் வருந்தக்கூடிய எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்நாளில் செய்து விடுகிறோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா சந்தேகப்படக்கூடாது என்று சொன்னார். அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சஃபியா நாயோடு இடத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இருள் சூழ்ந்த ஒரு நிழல். 2 அன்சாரி சஹாபிகள் செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரை கூப்பிடுறாங்க. சொன்னாங்க, என்னுடைய மனைவி சஃபியாவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றீங்க நாயே? யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள் நாயே? உங்களை பார்த்தா, பரிசுத்தமான உங்களை பார்த்தால் நாங்கள் அப்படி நினைப்போம். ஏதோ ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான மினல் இன்சானி யப்லுகு மப்லகத்தம். மனிதனுடைய இரத்தம் சேரும் இடங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்களுடைய கல்வில் அதை பற்றி உண்டான ஒரு எண்ணத்தை இவன் போட்டு விடுவானோ என்று பயந்தேன் என்று சொன்னான். அதனாலே சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அதை நாம் தீர்த்து விட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொன்னார். நம்முடைய மனதிலே ஏதாவது ஒரு சந்தேகம், பெருமக்கள் சொல்கிறார்கள், இல்தமிஸ்லி அகைக பி 70 உதரா. ஒரு ஆள் உன்னுடைய நண்பனோ உனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்ய உனக்கு ஏன் இப்படி செய்தான் ஒரு சந்தேகம் வருது என்று சொன்னால் அதற்கு நன்மைக்கான பல வழிகளை நீ தேடிப்பார். உடனே சந்தேகப்பட்டுறாது. இதுவரை நமக்கு எந்த கெடுதலும் செய்யலையே, நம்மின் மீது நன்மையை நாடக்கூடியவன் தானே, நம்மின் மீது எப்பொழுதும் நம்முடைய உயர்வை ஆசைப்படக்கூடியவர் தானே, ஏன் இப்படி செய்தார்? இப்படி இருக்குமோ என்று நீ 70 வகையான உதரை தேட வேண்டுமே அல்லாது, அதற்குண்டான வழிவகைகளை எண்ண வேண்டுமே அல்லாது, உடனடியாக நீ சந்தேகப்பட்டு நீ உன்னுடைய வாழ்நாளிலே அதை நீ உன்னுடைய வாழ்நாளை நீ குறைபடுத்தி விடாது என்று பெருமக்கள் சொல்வார். அருமையான பெருமக்களே, அதனால அப்படி ஒரு சந்தேகம் என்பது ஏற்பட்டு விட்டால் சரியான ஆட்கள்கிட்ட போய் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கறணும். அதுல மனசுல ஒரு சந்தேகம் இருக்குது என்று சொன்னால் யாரிடத்தில் சென்றால் நம்முடைய சந்தேகம் தீருமோ அப்படிப்பட்டவரிடத்தில் சென்று அந்த சந்தேகத்தை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவற்றையே கேட்டுறலாம். உங்களுடைய செயல் எனக்கு மனசுல ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டாக்கிருச்சுங்க, நீங்க நினைச்சுக்கிறாதீங்க, நீங்க நல்ல ஆளு, உயர்ந்த ஆளு, என் மீது நன்மையை நாடக்கூடியவர், ஆனால் உங்களுடைய இந்த செயல் என்னுடைய மனதில் ஒரு விதமான சந்தேகத்தை உண்டாக்கி விட்டது என்று அவரிடத்தில் நாம் கேள்வி பக்குவமா கேட்டலாம். ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் உதாரணம் இருக்குது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள், ரகசிய திட்டம். இந்த ரகசிய திட்டத்தை தெரிந்த ஒரு சஹாபி சையதுனா ஹாத்திப் இப்னு அபீ பல்தா அதை ஒரு கடிதமாக எழுதி மக்காவுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பிட்டான். ராஜ துரோகம் இது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, மாதிரி ஒரு கடிதம் அங்கே கொண்டு செல்லப்படுகிறது, அதை பிரியிட்டு வாங்கன்ட்டாங்க. அதை பிடிங்கி வந்தார்கள். உமர் கடுமையாக கோபப்பட்டார்கள். நாயகமே, என்ன உத்தரவு வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகிறோம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஹாத்திப், ஏன் இப்படி செய்தீங்கன்னா? அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஒரு முனாஃபிக் அல்ல நாயகம், நான் சத்தியமான முஃமின், நான் உண்மையான முஃமின். அதே போல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மகத்தான வெற்றியையும் கண்ணியத்தையும் அளிப்பான் என்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மக்காவிலே உள்ள என்னுடைய குடும்பத்தார் அவங்க இந்த விஷயத்துல பாதிப்பு ஏற்படாமல் இருந்தால் பின்னால் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கூட வரலாம், அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் செய்தேனே அல்லாது வேறு எந்த காரணம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஏத்துக்கிட்டான். அதனால யாரின் மீது சந்தேகப்படுகிறோமோ அவர்களிடத்திலேயே அதற்கான விளக்கத்தை கேட்டால் ஒருவேளை நல்ல எண்ணத்தில் செய்திருக்கலாம், அதை நம்ம விளங்கிக்கிறலாம். அதனால யாரிடத்தில் கேட்டால் நம்முடைய சந்தேகத்திற்கு தெளிவு கிடைக்குமோ அப்படிப்பட்டவரிடத்தில் கேட்டதை சரி செய்ய வேண்டுமே அல்லாது சந்தேகப்பட்டு சந்தேகத்தை வளர்த்து தேவையில்லாத காரியங்களை நாம் செய்து வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்ற ஒரு மனித வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலைத்தான் குர்ஆன் ஷரீஃப் தொடக்கமா நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதனால் எந்த நேரத்திலும் நாமும் ஒவ்வொருவரின் மீது சந்தேகப்பிராணியா இருக்கும், இப்படி இருக்கும் என்று சந்தேகப்பட்டு வாழவும் கூடாது. நம்மின் மீது பிறரின் சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு சந்தேகம் வந்துடும் சொன்னா, எங்க வாங்க, நான் அப்படி செய்யல இப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடணும். சந்தேகத்தை போக்குற மாதிரி உள்ள காரியத்தை செய்துவிட வேண்டும் என்றும் நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது.
அல்லாஹு தாலா குர்ஆனுடைய சத்திய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானா. கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் இஹ்லாஸை தந்தருள்வானா. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர்